கர்த்தர் நல்லவர். கர்த்தரை உயர்த்தி சில பாடலை பாடி தேவனுடைய நல்ல நாமத்தை மையப்படுத்தும். கர்த்தர் நமக்கு கிருபை தருவாராக. நன்றி சொல்லி பாடுவேன் நாதன் இயேசுவின் நாமத்தை என்ற பாடலை பாடி கர்த்தரை உயர்த்துவமாக. கர்த்தர் கடந்த காலம் முழுவதும் நம்மை கண்ணின் மணி போல பாதுகாத்தார். சில நேரங்கள் இமைப்பொழுது கைவிட்டாலும் மீண்டுமாக தம்முடைய உருக்கமான இரக்கங்களினால் நம்மை சேர்த்தணைத்த கர்த்தரை மனதார பாடுவோம். கர்த்தருடைய நல்ல நாமம் ஒன்றே மையப்படுவதாக. நன்றி சொல்லி பாடுவே நாதன் இயேசுவின் நாமத்தையே. நன்றி சொல்லி பாடுவே நாதன் இயேசுவின் நாமத்தையே. நன்றியால் என் உள்ளம் நிறைந்தே நாதன் இயேசுவை போற்றிடுவே. நன்றியால் என் உள்ளம் நிறைந்தே நாதன் இயேசுவை போற்றிடுவே. நல்லவரே வல்லவரே நன்மைகள் என் வாழ்வில் செய்பவரே. நல்லவரே வல்லவரே நன்மைகள் என் வாழ்வில் செய்பவரே. கடந்த நாட்கள் முழுவதும் என்னை கண்ணின் மணி போல் காத்தாரே. கடந்த நாட்கள் முழுவதும் என்னை கண்ணின் மணி போல் காத்தாரே. கரத்தை பிடித்து கைவிடாமல் கருத்தாய் என்னை நடத்தினாரே. கரத்தை பிடித்து கைவிடாமல் கனிவாய் என்னை நடத்தினாரே. நல்லவரே வல்லவரே நன்மைகள் என் வாழ்வில் செய்பவரே. நல்லவரே வல்லவரே நன்மைகள் என் வாழ்வில் செய்பவரே. நன்றி சொல்லி பாடுவே நாதன் இயேசுவின் நாமத்தையே. நன்றியால் என் உள்ளம் நிறைந்தே நாதன் இயேசுவை போற்றிடுவே. நன்றியால் என் உள்ளம் நிறைந்தே நாதன் இயேசுவை போற்றிடுவே. துன்பங்கள் எந்தன் வாழ்வினிலே சூழ்ந்து என்னை நெருக்கினாலும், துன்பங்கள் எந்தன் வாழ்வினிலே சூழ்ந்து என்னை நெருக்கினாலும், கண்மலை தேவன் என்னோடு இருக்க கலக்கமில்லை என் வாழ்விலே. கண்மலை என்னுடன் இருக்க கலக்கமில்லை என் வாழ்விலே. கண்மலை தேவன் என்னுடன் இருக்க கலக்கமில்லை என் வாழ்விலே. நல்லவரே வல்லவரே நன்மைகள் என் வாழ்வில் செய்பவரே. நல்லவரே வல்லவரே நன்மைகள் என் வாழ்வில் செய்பவரே. நன்றி சொல்லி பாடுவே நாதன் இயேசுவின் நாமத்தையே. நன்றியால் என் உள்ளம் நிறைந்தே நாதன் இயேசுவை போற்றிடுவே. நன்றியால் என் உள்ளம் நிறைந்தே நாதன் இயேசுவை போற்றிடுவே. மேகங்கள் மீது மன்னவன் இயேசு வேகம் வருவார் ஆனந்தமே. மேகங்கள் மீது மன்னவன் இயேசு வேகம் வருவார் ஆனந்தமே. கண்ணீர் துடைத்து பலனை கொடுக்க கர்த்தாதி கர்த்தர் வருகின்றார். நல்ல நிச்சயத்தோடு கண்ணீர் துடைத்து பலனை கொடுக்க கர்த்தாதி கர்த்தர் வருகின்றார். ஒரு கூட கண்ணீர் துடைத்து பலனை கொடுக்க கர்த்தாதி கர்த்தர் வருகின்றாரே. நல்லவரே வல்லவரே நன்மைகள் என்
வாழ்வில் செய்பவரே, நல்லவரே, வல்லவரே, நன்மைகள் என் வாழ்வில் செய்பவரே, நல்லவரே, வல்லவரே, நன்மைகள் என் வாழ்வில் செய்பவரே, நல்லவரே, வல்லவரே, நன்மைகள் என் வாழ்வில் செய்பவரே. நன்றி சொல்லி பாடுவே நாதன் இயேசுவின் நாமத்தையே, நன்றியால் என் உள்ளம் நிறைந்தே, நாதன் இயேசுவை போற்றிடுவே, நன்றியால் என் உள்ளம் நிறைந்தே, நாதன் இயேசுவை போற்றிடுவே. எரிகோ போன்ற எதிர்ப்புகள் நமக்கு எதிராய் வந்து எழும்பினாலும், எரிகோ போன்ற எதிர்ப்புகள் நமக்கு எதிராய் வந்து எழும்பினாலும், சேனையில் கர்த்தர் எந்த முன்னே செல்கிறார் என்றும் பயப்படனே, சேனையில் கர்த்தர் எந்த முன்னே செல்கிறார் என்றும் பயப்படனே, சேனையின் கர்த்தர் எந்த முன்னே செல்கிறார் என்றும் பயப்படனே, நல்லவரே, வல்லவரே, நன்மைகள் என் வாழ்வில் செய்பவரே, நல்லவரே, வல்லவரே, நன்மைகள் என் வாழ்வில் செய்பவரே. நன்றி சொல்லி பாடுவே நாதன் இயேசுவின் நாமத்தையே, நன்றியால் என் உள்ளம் நிறைந்தே, நாதன் இயேசுவை போற்றிடுவே, நன்றியால் என் உள்ளம் நிறைந்தே, நாதன் இயேசுவை போற்றிடுவே. இறுதியாக கை உயர்த்தி, நல்லவரே, வல்லவரே, நன்மைகள் என் வாழ்வில் செய்பவரே, நல்லவரே, வல்லவரே, நன்மைகள் என் வாழ்வில் செய்பவரே. ஹல்லேலூயா. அவர் ஒரு நாளும் தீமை செய்ய மாட்டார், தீமையை பார்க்க மாட்டாத சுத்த கண்களை உடைய கர்த்தர். ஹல்லேலூயா. இதுவரை வாழ்க்கையில் நன்மை செய்தார், இப்பொழுதும் நன்மை செய்கிறார், இனி நன்மை செய்வார். ஹல்லேலூயா. என்றால் அன்றியும் அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களாய் தேவனிடத்தில் அன்பு கூற பிள்ளைகளுக்கு நடக்கிற எல்லாமே நன்மைக்கு எதுவாகத்தான். ஹல்லேலூயா. அந்த கர்த்தர் நல்லவர். அந்த கர்த்தரை வைத்து பாடலை பாடுமாக, அனைத்தையும் அறிடும், எனக்கென தந்திடும், வழக்கரம் என உயர்த்திடும் என் தேவன் என்ற பாடலை பாடி தேவனுடைய நாமத்தை மையப்படுத்தும் கர்த்தர் நமக்கு கிருபை தருவாராக. அனைத்தையும் அருளிடும், எனக்கென தந்திடும், வழக்கரம் என்னை உயர்த்திடும் என் தேவனே, அனைத்தையும் அருளிடும், எனக்கென தந்திடும், வழக்கரம் என்னை உயர்த்திடும் என் தேவனே. யெகோவா ஈரே, யெகோவா ஈரே, யெகோவா ஈரே, யெகோவா ஈரே, அனைத்தையும் அருளிடும், எனக்கென தந்திடும், வழக்கரம் என்னை உயர்த்திடும் என் தேவனே. புல்லுள்ள இடங்களில் எந்தனை நித்தம் சுகமாய் நடத்திடும், கழுகினை போல் என்னை சுமந்திடும் என் தேவனே. புல்லுள்ள இடங்களில் எந்தனை நித்தம் சுகமாய் நடத்திடும், கழுகினை போல் என்னை சுமந்திடும் என் தேவனே. யெகோவா ஈரே, யெகோவா ஈரே, யெகோவா ஈரே, யெகோவா ஈரே, அனைத்தையும் அருளிடும், எனக்கென தந்திடும்,
வலக்கரம் என்னை உயர்த்திடும் என் தேவனே. தேவனால் பிறந்தவன் எவனுமே உலகத்தை ஜெயிப்பான் என்றுமே. மலைகளையும் பதராக்குவேன் என் தேவனே. தேவனால் பிறந்தவன் எவனுமே உலகத்தை ஜெயிப்பவன் என்றுமே. மலைகளையும் பதராக்குவேன் என் தேவனே. யெகோவா ஈரே, யெகோவா ஈரே, யெகோவா ஈரே. எல்லாம் கர்த்தருடைய பருவத்தில் பார்த்து கொள்ளப்படும். பலிக்கான ஆடு, சூளைக்கான எல்லா காரியமும் ஈரே, யெகோவா ஈரே, யெகோவா ஈரே, யெகோவா ஈரே. அனைத்தையும் அருளிடும் எனக்கென தந்திடும் வலக்கரம் என்னை உயர்த்திடும் என் தேவனே. சிலுவையில் எந்த நோய்களை சுமந்தீருந்தன் சரீரத்தில் அன்றே நான் சுகமானேனே என் நல்ல உரிமையோடு. சிலுவையில் எந்த நோய்களை சுமந்தீருந்தன் சரீரத்தில் அன்றே நான் சுகமானேனே என் தேவனே. ஒரு கூட சிலுவையில் எந்த நோய்களை சுமந்தீருந்தன் சரீரத்தில் அன்றே நான் சுகமானேனே என் தேவனே. யெகோவா ஈரே, யெகோவா ஈரே, யெகோவா ஈரே, யெகோவா ஈரே. அனைத்தையும் அருளிடும் எனக்கென தந்திடும் வலக்கரம் என்னை உயர்த்திடும் என் தேவனே. செட்டையின் நிழலில் அடைக்கலம், தீங்குகள் நேராமல் காத்திடும். கழுகினை போல் என்னை சுமந்திடும் என் தேவனே. செட்டையின் நிழலில் அடைக்கலம், தீங்குகள் நேராமல் காத்திடும். கழுகினை போல் என்னை சுமந்திடும் என் தேவனே. யெகோவா ஈரே, 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 யெகோவா ஈரே. செட்டையின் நிழலில் அடைக்கலம், தீங்குகள் நேராமல் காத்திடும். கழுகினை போல் என்னை சுமந்திடும் என் தேவனே. செட்டையின் நிழலில் அடைக்கலம், நல்ல உரிமையோடு தீங்குகள் நேராமல் காத்திடும். கழுகினை போல் என்னை சுமந்திடும் என் தேவனே. யெகோவா ஈரே, யெகோவா ஈரே, யெகோவா ஈரே, யெகோவா ஈரே. சிலுவையில் எந்த நோய்களை சுமந்தீருந்தன் சரீரத்தில் அன்றே நான் சுகமானேனே என் நிச்சயத்தோடு பாடுவோமாக. சிலுவையில் எந்த நோய்களை சுமந்தீருந்தன் சரீரத்தில் அன்றே நான் சுகமானேனே என் தேவனே. யெகோவா ஈரே, 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 யெகோவா ஈரே. அனைத்தையும் அருளிடும் எனக்கென தந்திடும்
வலக்கரம் என்னை உயர்த்திடும் என் தேவனே. புல்லுள்ள இடங்களில் எந்தனை நித்தம் சுகமாய் நடத்திடும் கழுவினை போல் என்னை சுமந்திடும் என் தேவனே. புல்லுள்ள இடங்களில் எந்தனை நித்தம் சுகமாய் நடத்திடும் கழுவினை போல் என்னை சுமந்திடும் என் தேவனே. கை உயர்த்தி நன்றி அப்பா. எல்லாவற்றையும் பார்த்துக் கொள்ளக்கூடிய கர்த்தர் ஒருவர் இருக்கிறீர். எல்லாவற்றையும் வாழ்வு செய்யக்கூடிய பசுத்தாவி இருக்கிறீர். எல்லாவற்றையும் வாழ்வு செய்யக்கூடிய உயிர்த்தெழுந்த வல்லமை இருக்கிறது. எல்லாவற்றையும் வாழ்வு செய்யக்கூடிய ஒரு ஜீவனுள்ள வார்த்தை உண்டு. எதை குறித்து சொந்து போகாதபடி யெகோவா ஈரே, எல்லாவற்றையும் பார்த்துக் கொள்ளக்கூடிய ஒரு ஜீவனுள்ள தேவன் எங்களோடு இருக்கிறபடியால் உமக்கு மகிமை. யெகோவா ஈரே, யெகோவா ஈரே, யெகோவா ஈரே. ஹல்லேலூயா. யெகோவா ஈரே எல்லாவற்றையும் பார்த்துக் கொள்ளக்கூடிய தேவனா இருக்கிறார். ஹல்லேலூயா. கர்த்தர் இன்று அல்ல, என்று சிலுவையில் மனுக்குலத்துக்கு ரத்தம் சிந்தினாரோ அன்றே எல்லா நோய்களும் அன்றே தீர்ந்து விட்டது. ஹல்லேலூயா. அதை யார் விசுவாசித்து அறிக்கையிடுகிறார்களோ அவர்கள் அறிக்கையிடுற அந்த நேரத்திலேயே கர்த்தர் சுகமளிக்கல்லவராக இருக்கிறார். கர்த்தர் இந்த நாட்களில் அதை அநேக முறை நிரூபித்து காண்பித்திருக்கிற இந்த முறை பலமாய் நிரூபிக்க போகிறார். ஹல்லேலூயா. அந்த கர்த்தர் நல்லவர், அவர் துணை பாடலை பாடுமாக இஸ்ரவேலை கர்த்தரை நம்பு, அவரை உன் துணையும் கேடகமான பாடலை பாடி கர்த்தர் நாமத்தை மையப்படுத்தும். கர்த்தர் நமக்கு கிருபை தருவாராக. இஸ்ரவேலே கர்த்தரை நம்பு, கர்த்தரை நம்பு இஸ்ரவேலே, அவருன் துணையும் கேடகமானவர். அவருன் துணையும் கேடகமானவர். ஒரு இஸ்ரவேலே, இஸ்ரவேலே கர்த்தரை நம்பு, கர்த்தரை நம்பு இஸ்ரவேலே, அவருன் துணையும் கேடகமானவர். அவருன் துணையும் கேடகமானவர். புழுதியிலிருந்து தூக்கி விடுவார், குப்பையிலிருந்து உயர்த்திடுவார். புழுதியிலிருந்து தூக்கி விடுவார், குப்பையிலிருந்து உயர்த்திடுவார். ராஜாக்களோடும் ராஜாக்களோடும் உட்கார செய்பவர் உனக்கு உண்டு. பிரபுக்களோடும் ராஜாக்களோடும் உட்கார செய்பவர் உனக்கு உண்டு. இஸ்ரவேலே கர்த்தரை நம்பு, கர்த்தரை நம்பு இஸ்ரவேலே, அவருன் துணையும் கேடகமானவர். அவருன் துணையும் கேடகமானவர். அவர் உன்னை விட்டு விலகுவதில்லை, அவர் உன்னை என்றும் கைவிடுவதில்லை. அவர் உன்னை விட்டு விலகுவதில்லை, அவர் உன்னை என்றும் கைவிடுவதில்லை. உள்ளங்கையில் வரைந்தவர் உன்னை என்றும் மறப்பதில்லை. உள்ளங்கையில் வரைந்தவர் உன்னை என்றும் மறப்பது. ஆகையால் இஸ்ரவேலே கர்த்தரை நம்பு, கர்த்தரை நம்பு இஸ்ரவேலே, அவருன்
அவருன் துணையும் கேடகமானவர். அக்கினியில் நீ நடந்திடும் போதும் ஆறுகளை நீ கடக்கும் போதும், அக்கினியில் நீ நடந்திடும் போதும் ஆறுகளை நீ கடக்கும் போதும், அக்கினி பற்றாது ஆறுகள் புரளாது ஆண்டவர் உன்னோடு இருப்பதால். நம்பிக்கையோடு அக்கினி பற்றாது ஆறுகள் புரளாது ஆண்டவர் உன்னோடு இருப்பதாலே. இஸ்ரவேலே கர்த்தரை நம்பு, கர்த்தரை நம்பு. இஸ்ரவேலே அவருன் துணையும் கேடகமானவர், அவருன் துணையும் கேடகமானவர். வற்றாத நீரூற்று போலிருப்பாய், வளமிக்க தோட்டத்தை போலிருப்பாய். வற்றாத நீரூற்று போலிருப்பாய், வளமிக்க தோட்டத்தை போலிருப்பாய். நீர்க்கால்கள் ஓரமாய் நடப்பட்ட மரம் போல் எந்நாளும் கனி தந்து செழித்திடுவாய். நீர்க்கால்கள் ஓரமாய் நடப்பட்ட மரம் போல் எந்நாளும் கனி தந்து செழித்திடுவாய். இஸ்ரவேலே கர்த்தரை நம்பு, கர்த்தரை நம்பு. இஸ்ரவேலே அவருன் துணையும் கேடகமானவர், அவருன் துணையும் கேடகமானவர். புழுதியிலிருந்து தூக்கி விடுவார், குப்பையிலிருந்து உயர்த்திடுவார். புழுதியிலிருந்து தூக்கி விடுவார், குப்பையிலிருந்து உயர்த்திடுவார். பிரபுக்களோடும் ராஜாக்களோடும் உட்கார செய்பவர் உனக்கு உண்டு. பிரபுக்களோடும் ராஜாக்களோடும் உட்கார செய்பவர் உனக்கு உண்டு. அக்கினியில் நடந்தாலும் மாறுகள் புரளாது ஆண்டவர் உன்னோடு இருப்பதாலே. அக்கினி பற்றாது ஆறுகள் புரளாது ஆண்டவர் உன்னோடு இருப்பதாலே. உள்ளங்கையில் வரைந்தவர் உன்னை என்றும் மறப்பதில்லை. உள்ளங்கையில் வரைந்தவர் உன்னை என்றும் மறப்பதில்லை. கை உயர்த்தி இஸ்ரவேலே கர்த்தரை நம்பு, கர்த்தரை நம்பு. இஸ்ரவேலே அவருன் துணையும் கேடகமானவர், அவருன் துணையும் கேடகமானவர். அல்லேலூயா. நாசில் சுவாசமுள்ள மனிதனை நம்புவதற்கு அவன் எம்மாத்திரம், கர்த்தர் பேரில் பற்றுதலாக இருப்பதே நலம். அல்லேலூயா. இந்த ஒரே மாத்திரம் நீங்கள் பாட போகிறீங்க. எல்லாரும் சேர்ந்து மைக்கில் நாங்கள் பாட மாட்டோம், நீங்கள் எல்லாம் நாம் எல்லாரும் சேர்ந்து ஓப்பன் வாய்ஸில் பாட போகிறோம். அல்லேலூயா. அக்கினி நீ நடந்தாலும் நடந்திடும் போதும் ஆறுகளில் நடக்கும் போதும் அது ஒன்று சேதப்படுத்தாது. அல்லேலூயா. என்றால் அது மத்தியில் கர்த்தர் இருக்கிறார். யோர்தான் பிரவாகித்து வந்தாலும்
ஆசாரியுடைய கால்கள் பட்ட மாத்திரத்தில் பிரவாகித்து வர்ற மரண யோர்தான் பின்னிட்டு திரும்பினது. ஹல்லேலூயா. அதுபோல் அக்கினியில் இருக்கும்போது கர்த்தரே இறங்கி வந்து தம்முடைய பிள்ளைகளை விடுவித்த கர்த்தர் இந்த நாள் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிற எல்லா சவாலான சூழ்நிலைகளும் கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறார். அவர் சொன்னார், உலகத்தின் ஏதோ ஒரு சில நாட்கள் அல்ல, உலகத்தின் ஒவ்வொரு நாட்களும் கடைசி வரை கூடவே இருப்பேன்னு சொல்லியிருக்கிறார். ஹல்லேலூயா. அந்த அடியில் மாத்திரம் அறிக்கையிட்டு தொடர்ந்து நாம் ஆராதனை கடன் சொல்லி கர்த்தர் கிருபை தருவாராக. நான் ஆரம்பிக்கிறேன், நீங்க எல்லாரும் சேர்ந்து பாடுமாக. இஸ்ரவேலே கர்த்தரை நம்பு, கர்த்தரை நம்பு, இஸ்ரவேலே அவருன் துணை கேடகமானவர், அவருன் துணையும் கேடகமானவர். கை உயர்த்தி அன்று பார்த்து நம்புறே ஆண்டவரே அறிக்கையிடுமாக. இஸ்ரவேலே கர்த்தரை நம்பு, கர்த்தரை நம்பு, இஸ்ரவேலே அவருன் துணையும் கேடகமானவர், அவருன் துணையும் கேடகமானவர். அக்கினியில் நீ நடந்திடும் போதும், ஆறுகளை நீ கடக்கும் போதும், அக்கினியில் நீ நடந்திட்ட போதும், ஆறுகளை நீ கடக்கும் போதும், அக்கினி பற்றாது ஆறுகள் புரளாது ஆண்டவர் உன்னோடு இருப்பதாலே, அக்கினி பற்றாது ஆறுகள் புரளாது ஆண்டவர் உன்னோடு இருப்பதாலே. கை உயர்த்தி அப்பா என்னோடு கூட இருக்கிறீரப்பா. ஒரு சில கண்களை மூடி கைகளை உயர்த்தி ஹல்லேலூயா. அப்பா அக்கினி என்னை சேதப்படுத்தாது அப்பா, ஆழங்கள் என்னை சேதப்படுத்தாது, நீரோட்டங்களை சேதப்படுத்தாது என்றால் நான் உம்மை நம்பியிருக்கிறபடியால் நீதிமானுக்கு ஒரு கேடு வராது, ஒரு அக்கினி பற்றாது, ஒரு துர்ச்சன பிரவாகம் எங்களை மோதினாலும் நாங்கள் அசைந்து போவதில்லை என்றால் கண்மலைய கிறிஸ்து மீது எங்களுடைய அஸ்திபாரம் இருக்கிறது. கைகளை தட்டி ஆவில் ரேந்து ரிக்கத்தனமா லேதல கழகத்தனா ரியக்கத்தனமா ரேது ரிக்கம ஷேத்தலமா உடனரமா ஒன்று சேதப்படுத்தாது. ரத்தத்தில் கழுப்பட்ட பிள்ளைகளுக்கு ஒரு கேடு வராது, அக்கினி சேதப்படுத்தாது, ஆளுகள் புரளாது, வெள்ளைகள் சேதப்படுத்தாது. தூதன் அனுப்பி அக்கினின் வாசனை கூட வராதபடி காப்பாற்றக்கூடிய ஜீவுள்ள தேவன் இருக்கிறீர். கால் நனையாமல் நடக்கப்படக்கூடிய ஒரு ஜீவுள்ள தேவன் எங்களோடு இருக்கிறீர். அந்த கர்த்தர் நல்லவர். அல்லேலூயா. அந்த கர்த்தர் நல்லவர். அவர் உயர்த்தி நாம் தொடர்ந்து பாடுமாக எழுந்து நின்று பாடி கர்த்தரை மையப்படுத்தி கர்த்தர் நமக்கு கிருபை தருவாராக. வேதத்தில் வாசிக்கிறோம், எப்பொழுதெல்லாம் கைகளை உயர்த்துகிறோமோ அப்பொழுதும் தேவன் நமக்காக பரலோகத்தை திறக்கிறார். அல்லேலூயா. வேதத்தில் ஆண்டவர் நாம் கைகளை உயர்த்தும் போது தேவஜனமாகி நமக்கு நன்மையும், தேவனுக்கு விரோதமாய் செய்கிற அந்த கூட்டத்திற்கு அது பயங்கரமான ஒரு செயலாக மாறுகிறது. வேதத்தில் வாசிக்கும்போது எஸ்ஏ 19ஆம் அதிகாரத்தில் ஆண்டவர் எகிப்தை குறித்து சொல்லும்போது 19-16 கடைசி வரை இருக்கிறது. சேனையின் கர்த்தர் தங்கள் மேல் அசைக்கும் கை அசைவினாலே அஞ்சி நடுங்குவார்கள். ஆமென் சொல்லுமாக. சேனையின் கர்த்தர் தங்கள் மேல் அசைக்கும் கை அசைவினா, கை அசைனா எப்படி போயிட்டு வாங்க வாங்கன்னு கூப்பிடுவோம்ல, அது மாதிரி கை அசைவினாலே அந்த ராஜ்யங்கள் எல்லாம் அதிரும். அது யாருக்கு என்றால் கர்த்தருக்கு விரோதமாய் செயல்படுகிற அந்த ராஜ்யங்களுக்கு. ஆனால் கர்த்தருக்கு பிரியமாய் செயல்படுகிற தேவ பிள்ளைகளுக்கு அது அது அஞ்சி நடக்கூடிய பயமாக அல்ல. ஏலி சொன்னார், அன்னாளை பார்த்து, இஸ்ரவேல் தேவனை கர்த்தரிடத்தில் கேட்ட உன் விண்ணப்பத்தின்படி உனக்கு
அதனால் நீ என்ன செய்யணும், சமாதானத்தோடு என்ன செய்வோம், போகும்போது கையை இப்படி சொல்லுவோம்ல, போயிட்டு வா, டாட்டா காமிச்சது மாதிரி போயிட்டு வா. அதே போல் ஆண்டவர் சொன்னார், 38 ஆண்டு பெதஸ்தா குளத்தில் இருக்கும்போது படுக்கை எடுத்துக்கொண்டு நட, அவர் கையசைக்கும் போது அவர்களுக்கு அது ஆக்கினையாக இருக்கிறது. ஆக்கினையாக அங்கே இல்லை, அப்படி கையசைக்கும் போது அந்த எகிப்து அசிரியா மனம் திரும்பினார்கள் என்று அந்த 19 இருக்கிறது. 19:22 அவர்கள் அந்த கர்த்தருக்கு செயல்படுகிற எகிப்தியர்கள், அன்று எகிப்தியர்கள் நமக்கு தெரியும் 430 ஆண்டு ஜனங்களை கொடுமையாக வேலை வாங்கினார். அந்த ஜனங்களுக்கு கர்த்தர் கையசைத்து அந்த எகிப்து ஜனங்கள் மனம் திரும்பி குணப்பட்டு கர்த்தருக்கு காணிக்கைகளையும் ஆறுதல் செய்வார் என்று அந்த பகுதியில் இருக்கிறது. திருப்பி அவர்களை அப்படி சரி செய்யாவிட்டால் அடித்து குணமாக்குவார் என்றது. அதில் இருக்கும்போது 22 இருக்குது, கர்த்தர் எகிப்தரை வாதின அடிப்பார், அடித்து குணமாக்குவார், அவர்கள் கர்த்தரிடத்தில் என்னை மனம் திரும்புதல் எல்லாருக்கும் உண்டு, என்னால் ஒரு கெட்டுப்போது பிதாவின் சித்தம் அல்ல. அதை சங்கீதம் 150 வாசிக்கும் போது நாசில் சுவாசம் உள்ள யாவும் கர்த்தரை துதிப்பதாக அல்லேலு என்று எழுதியிருக்கிறது. அல்லேலூயா. அவன் மனம் திரும்புவார்கள். திருப்பி அவர்கள் மத்தியில் தேவன் ஆசீர்வாதம் சொல்லி அந்த 19 முடியும் போது அந்த எகிப்து, அசிரியா, எருசலேம், இஸ்ரேல் ஜனங்கள் மூன்றுமே ஆசீர்வதிக்கப்படும் என்று தேவன் விரும்புகிறார். யாரும் அழிந்து போக அவருடைய விருப்பம் அல்ல, எல்லாரும் மனம் திரும்ப வேண்டும் என்று அவர் வருகை கொடுத்து தாமதமாயிராமல் எல்லாரும் மனம் திரும்ப வேண்டும் என்று சொல்லி இன்னும் நீடிய பொறுமையாக இருக்கிறார். அல்லேலூயா. கர்த்தர் நம்ம கிருபை தருவாராக. நம்ம கைகளை உயர்த்தி நாம் ஆராதிக்கும் போது கர்த்தர், நீங்கள் தனிப்பட்ட வாழ்க்கையில் மோசே கைகளை உயர்த்திருக்கும் போது கீழே யோசுவாவும் மற்ற ஜனங்கள் யுத்தம் செய்து அமலேக்கின் கீர்களை முற்றுமாய் முறியடித்து போட்டார்கள். அதேபோல் நாம் எப்பொழுதுதான் கைகளை உயர்த்துகிறோமோ அப்பொழுதெல்லாம் பரலோகம் நமக்காக திறக்கப்படும். அல்லேலூயா. நம்ம கை உயர்த்தினால் அது உங்களுக்கு பனிஷ்மெண்ட் அப்பெல்லாம் கிடையாது. ஆண்டவர் என்னால் முடியாது, எனக்காக நீர் ஏதாவது செய்யுங்கன்னு சொல்லி, எப்படி தீவிரவாதி பார்க்கும்போது அவங்க என்ன செய்வாங்க, என்ன வார்த்தை சொல்லுவாங்க, தீவிரவாதியை ஆர்மிக்காரர் பார்த்தோன்னே ஃபர்ஸ்ட் என்ன சொல்லுவாங்க, எல்லாம் இந்தியாக்காரர் தானே, வேற வார்த்தை சொல்லுவாங்க, யாராச்சும் சொல்லுவாங்க, அதுக்கு இன்னொரு வார்த்தை சொல்லுவாங்க, ஹேண்ட்ஸ்ன்னு சொல்லுவாங்க. அப்போ என்ன செய்வாங்க, ரெண்டு கையை எது கிடையாதுனா, நான் நிர்வாணியானவன், என்கிட்ட என்ன இல்லை, வெப்பன்ஸ் ஒன்றும் இல்லை. அதே போல் ஆண்டவர் என் பலத்தினால ஒன்றுமே முடியாது, எனக்காக ஏதாவது ஒன்றை செய்யணும்னு கைகளை உயர்த்தும் போதெல்லாம் பரலோகம் நமக்காக திறக்கப்படும். அல்லேலூயா. அவர் கை எழுதினால் பெல்சாசாருடைய அவர் கையுறுப்பு தோண்டும் போது அவன் முழங்கால் ஒன்றோடு மூடினது. அவர்களுக்கு அது பயத்துக்கு எதுவானது. ஆனால் தேவ பிள்ளைகளுக்கோ, அவர் பாவம் செய்து ஒரு பெண்மணி கல்லறியும் போது அவர் தரையில் எழுதினார். அதை பார்க்கிற ஒவ்வொருவரும் அவங்க பாவத்தில் எழுதினாரோ தெரியல, அதை அவர் எழுதின போது அந்த பெண்மணிக்கு அன்னைக்கு ஆக்கின தீர்ப்பில்லை. எல்லாரும் சிறியர்த்துவங்க எல்லாருமே மனசு குத்தப்பட்டு திரும்பி போனார்கள். அதே போல் கர்த்தர் நமக்கு எத்தனையோ முறை அவர் எழுதினார் அநேக இடத்துல. அதனால தான் நாம் இன்று நிற்கிறோம். அல்லேலூயா. அந்த கர்த்தரை மையப்படுத்தி பாடுவோமாக. கைகளை உயர்த்தி நல்ல ஆராதனை. கர்த்தர் இன்று மட்டுமல்ல, தனிப்பட்ட வாழ்க்கையில் குடும்பங்களில் கைகளை உயர்த்தி, அது நமக்கு ஒரு பனிஷ்மெண்ட் கிடையாது, அது நம்ம கொடுத்த ஸ்லாக்கியம். கைகளை உயர்த்தும். ஏன்னா பரலோகத்தில் போய் அங்கே தான் செய்ய போகிறோம். அல்லேலூயா பாடி இங்கே ட்ரைனிங் பண்ணும்போது பரலோகம் நமக்காக திறக்கப்படும். அல்லேலூயா. அந்த கர்த்தர் நல்லவரை உயர்த்தி பாடும். கர்த்தருடைய கிருபை நம்மில் பெருகுவதாக. அல்லேலூயா கீதம் பாடுவே, என் ஆண்டவரை கொண்டாடுவே. அல்லேலூயா கீதம் பாடுவே, என் ஆண்டவரை கொண்டாடுவே. தூக்கி எடுத்தார் சேற்றிலிருந்து துதியின் கீதங்கள் என் நாவில் தந்தார். தூக்கி எடுத்தார் சேற்றிலிருந்து துதியின் கீதங்கள் என் நாவில் தந்தார். கையசைத்து ஆராதனை ஆராதனை நல்ல முழுமனதோடு கையசைக்கும் போது பரலோக தேவன் நமக்காக சூழ்நிலைகளை கையசைத்து சூழ்நிலை இருக்கிற எல்லா காரியங்களை அவர் திருப்ப வல்லவராக இருக்கிறார். ஒரு கூட ஆராதனை துன்பம் எல்லாம் போக்கி விட்டாரே, துதியின் நாடை எனக்கு தந்தாரே. துன்பம் எல்லாம் போக்கி விட்டாரே, துதியின் நாடை எனக்கு தந்தாரே.
வாழ்த்தி பாடுவேன், போற்றி பாடுவேன், தாழ்வில் என்னை நினைத்தவரை. வாழ்த்தி பாடுவேன், போற்றி பாடுவேன், தாழ்வில் என்னை நினைத்தவரை. ஆராதனை ஆராதனை. நல்ல கை அசைத்து, கை அசைக்கும் போது கர்த்தர் நமக்காக அவர் கையசைத்து எல்லா எதிரான காரியங்களை அவர் கையசைத்து சூழ்நிலை மாற்ற கர்த்தர் உண்மையுள்ளவர். ஆராதனை நன்றியால் உள்ளம் பொங்குதே, இயேசு ராஜாவை நெஞ்சம் தேடுதே. நன்றியால் உள்ளம் பொங்குதே, இயேசு ராஜாவை நெஞ்சம் தேடுதே. என்றும் பாடுவேன் எந்தன் இயேசுவை, எந்தன் வாழ்வில் எல்லாம் அவரே. என்றும் பாடுவேன் எந்தன் இயேசுவை, எந்தன் வாழ்வில் எல்லாம் அவரே. ஆராதனை ஆராதனை ராஜாதி ராஜாவுக்கே மகிமை. ஆராதனை ஆராதனை கடைகள் உடைவதாக, வழி திறக்கப்படுவதாக. ஆராதனை 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 ராஜாதி ராஜாவுக்கே. ஆராதனை ஆராதனை எங்கள் தேவாதி தேவனுக்கே. உயிருள்ள நாட்களெல்லாம் அவர் நாமம் உயர்த்திடுவே. உயிருள்ள நாட்களெல்லாம் அவர் நாமம் உயர்த்திடுவே. கர்த்தர் செய்த நன்மைகளுக்காய் காலமெல்லாம் துதித்திடுவே. கர்த்தர் செய்த நன்மைகளுக்காய் காலமெல்லாம் துதித்திடுவே. கர்த்தர் செய்த நன்மைகளுக்காய் காலமெல்லாம் துதித்திடுவே. ஆராதனை ஆராதனை ராஜாதி ராஜாவுக்கே. சபை கண்களை மூடி ஆராதிப்பு துவங்குமாக. ஒரு விடுவிக்கிற மகிமை நம்மத்தில் வெளிப்படுவதாக. கண்களை மூடி கர்த்தரை ஆராதிக்க துவங்குமாக. இந்த நாவினில் கர்த்தர் புகழப்படுவாராக. அபிஷேகம் என்ற பிள்ளைகள் நல்ல ஆவில் இறைந்து கர்த்தரை மகிமைப்படுத்துமாக. கைவேத்தி ஆவில் இறைந்து ரே அகந்தனோ ரீதல வஷ்யஹந்தல ரீதனம ஹடகத்தல ரியாந்தனமா. ஓ லேதல கடகத்தல ரிகந்தல ரீதனமா. சபை ஆர்ப்பரிப்போமாக. நல்ல வாய் திறந்து ஏ லிகந்தன மௌடகதனமா. ஓ சக்கத்தன மௌடகட தியாரமா. நல்ல கை உயர்த்தி ஓ சத்துரு வெள்ளமோல் வரும்போது கர்த்தருடைய ஆவியானவர் அவர் கொடி அசைப்பார். அவர் கரம் அசைத்து எல்லா கிரியைகளை அஞ்ச பண்ணுவார். சூழ்நிலைகளை உடைத்து நொறுக்கி சாம்பலாக்குவார். ஓ கை உயர்த்தி ஆவில் நிறைந்து ஓ நல்ல விடுதலையோடு ரீகாந்தனமா அபிஷேக பிள்ளைகள் ஆவில் நிறைந்து சத்துரு கிரியைகள் வெள்ளம் போல வரும்போது நமக்காக கையசைத்து கொடியசைத்து வாழ்க்கை சூழலை புரட்டக்கூடிய ஒரு ஆவியானவர் நமத்தில் வந்து இருக்கிறார். கடகதன ரகதனமா ஏகாத்தல ரிகாத்தன ரீதனமா. ஓ ஷியகத்தன மௌடகனாத்தியாலமா. ஓ கையில் அசைக்கும் போது சூழ்நிலைகள் புரட்டப்படுகிறது.
வாழ்க்கையில் எதிர்க்கிற எல்லா சூழ்நிலைகளை ஆவியான புரட்டுகிறார். சத்துருடைய வெள்ளம் போல் வருகிற எல்லா சவால்கள், நிந்தைகள், பலகீனங்கள், துர்ச்சன பிரவாகங்களை ஆவியானவர் கொடி அசைத்து, கை அசைத்து, வெற்றி கொடி அசைத்து, கல்வாரி கொடி அசைத்து, உயிர்த்தெழுந்த கொடி அசைத்து, வருகை கொடி அசைத்து, ஓ அவர் புரட்டுகிறார். ரகபகதன ரிகதனமா லேகா ஷியகதனமா உடதனரமா ஓ யகதன ரீதனமா லேபஹதல ரிகடதுனமா ரதலரமா ரேஷயகத்துடி ஆல்மனதமா. நல்ல கை வைத்து ஆவில போராடுங்கப்பா. முன்பதாக நாலு திசையிலும் சத்துரு வெள்ளம் போல் வருகிறான். ஆனால் எனக்காக கை அசைக்கக்கூடிய ஒரு ஜீவனுள்ள ஆவியானவர் தேவன் இருக்கிறபடியால் காத்தல ரீதவா. அவன் வெள்ளம் போல் வந்தாலும் உங்களுக்காக, உங்க சூழலுக்காக கொடி அசைக்க ஒரு தேவன் நமக்கு உண்டு. அவர் கை அசைக்கும் போது, அவர் கொடி அசைக்கும் போது சத்துரு கிரிகள் நிர்மூலமாகும், அஞ்சி நடுகும். கந்துணாதாதரா ரேபா கத்துணி ஆல்மன ஹடகதன ரிகந்துணா ரேதல ரிகப ஷியகத்தன கடகதூரா கமடாதரபா ரேபா கதுனி கம ரதல கடக துராக்கல் மனாத்தியாலவா. ஓ ஷியகத்தல உடதபா. கர்த்தருடைய ஆவியானவர் ஒவ்வொரு வாழ்க்கையில கொடி அசைப்பீராக. வாழ்க்கையில நேர்முக மறைமுறை எல்லா துர்ச்சன பிரவாக சேதப்படுத்தாதபடி கர்த்தர் கை அசைத்து எல்லா திருப்பிடுவீராக. தேடி காணாதபடி எல்லா சூழ்நிலைகள் அது தடவரே பதரை போல போவதாக கர்த்தர் கை அசைப்பீராக. ரிக்கா மரந்துனா ஷியகந்தன மௌடகநாத்தி ஆல்மனாதரவ அசைவாடுவீராக. கைகளை உயர்த்தி அப்பா உண்மை நம்புறேன் அப்பா. நல்ல கைகளை உயர்த்தி வாய் திறந்தப்பா. ஆண்டவரே, சத்துரு வெள்ளம் போல் வந்தாலும் எனக்கு பயம் இல்லை. எனக்காக கொடி அசைக்க ஒரு ஆவியானவர் எனக்குள்ளே இருக்கிறீர். அந்த நம்பிக்கையோடு போக கிருபை தங்கப்பா. அந்த நம்பிக்கையோடு போக கிருபை தாரும் ஐயா. ஓ ரிக்காமா ஷியாக்கத்தன ரீதனமா லேதன கடக துரக்கமாரியாதலரவா. ஹல்லேலூயா. நல்ல கை அசைத்து ஹல்லேலூயா ஹல்லேலூயா. முழு பலத்தோடு ஹல்லேலூயா 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 இறுதியாக ஹல்லேலூயா ஹல்லேலூயா. தெய்வமே ஹல்லேலூயா நல்ல தகப்பனே, கிருபையுள்ள பிதாவே, இந்த மாலை வேளையில் உம்முடைய திவ்ய மகிமை எங்களை ஆட்கொண்டபடியால் ஸ்தோத்திரமப்பா. நாங்கள் உமக்கு நேராக ஒன்றே செய்கிறோம். ரட்சிப்பின் பாத்திரத்தை கையில் ஏந்தி கொண்டு ரட்சகா உம்முடைய நாமத்தை தொழுது கொள்கிறோம் அப்பா. தொழுது கொள்கிற பிள்ளைகள் எல்லாரும் வாழ்க்கையில கர்த்தர் சூழல்களை புரட்டி பிள்ளைகளுக்காக, ஒவ்வொரு வாழ்க்கைகளுக்காக கர்த்தர் உம்முடைய ஜெயக்கொடி அசைத்து எல்லா சூழல்களை திருப்பி ஜெயத்தை கொடுத்தபடியால் உமக்கு கோடி ஸ்தோத்திரம் அப்பா.
ஆண்டவரே, பிள்ளைகள் வாழ்க்கையில கை வைக்கும் போது, அப்போஸ்தலர் பவுல் கை வைக்கும் போது அபிஷேகம் பெற்றது போல பிள்ளைகள் கைகளில் அப்படிப்பட்ட அபிஷேகம் இருப்பதாக. அப்போஸ்தலர் பவுல் கையில் அசைக்கும் போது சூழ்நிலைகளில் மிகுந்த அமைதி உண்டானது போல கைவை ஜெபிக்கும் போது வாழ்க்கையில் இருக்கிற எல்லா சவால்கள் அது அடங்குவதாக, ஒரு மிகுந்த அமைதி உண்டாவதாக. கர்த்தர் பிள்ளை கர்த்தர் காத்து நடத்துவீராக. இந்த ராத்திரி தூங்கி பிள்ளைகள் வருகை நாள் வரை ஒவ்வொரு முறை கையில் வைத்து தேடும் போது சூழ்நிலைகள் மாறுவதை காணட்டும் அப்பா. முழுமையை அர்ப்பணித்து ஜெயத்தின் மேல் ஜெயம், கிருபை மேல் கிருபை பெற்றுக்கொண்டு மக்காய் ஓடும் நாமத்தை மையப்படுத்த, உங்க ராஜ்யத்தை ஸ்திரப்படுத்த, உங்க சித்தத்தை செய்து முடிப்பதற்கு கர்த்தர் எல்லாருக்கும் கர்த்தர் அனுக்கிரகம் செய்ய நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆராய்ச்சி எல்லா பிள்ளைகளை கர்த்தர் கருணீட்டி ஆசீர்வதிப்பீராக. உங்களுடைய ஆசீர்வாதத்தின் கரம் பிள்ளைகள் மீது இருப்பதாக. தொடர்ந்து ஒவ்வொரு நிமிடங்களை கர்த்தருடைய ஆவியானவர் ஆளுகை செய்ய நாங்கள் ஜெபிக்கிறோம். எங்களை முற்றுமாய் தாழ்த்திருப்பணிக்கிறோம். நீர் மாத்திரம் மையப்படுவீராக. மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள பிதாவே.